மதுபான கடைகள் எல்லாம் மூடிட்டாங்க. எல்லாம்னா ஸ்கூல் பக்கத்துல, கோயில் பக்கத்துல இருக்கலாம் மூடிட்டாங்க அப்டின்னாங்க. மூடிட்டாங்க நியூஸ் வந்து கொஞ்ச நேரத்திலேயே திறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்துருச்சு. கண்கூட அதையும் எடுத்து போட்டுட்டாங்க. சரி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குனாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கட்டமா இருந்தது. இப்போ வந்து ரூ. 40 வாங்குறாங்க, ரூ. 50 வாங்குறாங்க, டிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி அதுவும் வீடியோவா வருது. எதடா நம்புறது அப்படிங்கிற மாரி ஆயிட்டு இருக்குது. ஐயோ! அப்படிங்கிற மாரி இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு கோயம்புத்தூர்ல காலங்காத்தால பாட்டில கள்ளத்தனமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிமாண்ட் ஆயிருச்சு அப்படின்னு. எங்க போயிட்டு இருக்கு நாடு? டிமாண்ட் ஆயிடுச்சுன்னு கள்ளத்தனமா பாட்டில கண்கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வீடியோ பதிவுல இருக்கு. அந்த வீடியோ பதிவ உங்களுக்கு அனுப்புறேன். இது எதுவுமே நம்மளா இப்ப நம்ம பேசுறோம், பேசணுங்கிற டாபிக் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்றது தான். அண்ணா, விஜய் அண்ணா, நீங்க வந்து அரசியல் வந்துட்டு படமா நெனச்சு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நெறைய விளைவுகள் வந்து தமிழ்நாடு சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா, நீங்க அத கொஞ்சம் சரியா வரைமுறைப்படுத்தி செஞ்சீங்க அப்டின்னா நல்லாருக்கும். ஏன்னா, இது வந்து படம் கிடையாது. ரியாலிட்டி. நாட்டு நடப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்படி பண்ணிட்டா ஓகே இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லண்ணா. ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம் தான். அதாவது எல்லா எஜுகேஷன நல்லா நல்லா கொண்டு வாங்க. அ நெறைய விஷயங்கள் நல்லத எடுத்து பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு நீங்க வந்தோனே ஆர்டர் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாரி இன்னைக்கு வரைக்கும் அது நடந்த மாரி தெரியல. நீங்க இப்ப இத்தன 117 கடை என்னமோ மூடினதா சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் 117 எவ்வளவுன்னு தெரியல. அந்த கடைங்களோட எண்ணிக்கை. ஆனா அந்த கடைகள் எல்லாமே இப்ப இயங்கிட்டு இருக்கு. பிளாக்ல வித்துட்டு இருக்காங்க. இது உங்க பார்வைக்கு வந்துச்சா? உங்க காதுக்கு செய்தியா எட்டுச்சா? தயவு செஞ்சு எல்லாத்தையும் கண்கூடா பாருங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையான்னு நெனச்சு நீங்க தள்ளி போடாதீங்க. இதுதான் உங்க வேல. அதனால சொன்ன வேலையில நீங்க கையெழுத்து போட்ட வேலைகள், அது சரியா தீர்மானமா சரிப்பட்டு நடந்துட்டு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அரசு இப்படி பண்ணிடுச்சா? அப்படிலாம் கேட்டீங்கன்னா, எனக்கு அத பத்தி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அரசு பண்ணலன்னு சொல்லி தான் இப்ப உங்கள நிறுத்தியிருக்காங்க. அதனால இந்த வீடியோ பதிவ பாக்குற டிவிகே தொண்டர்கள், டிவிகே நிர்வாகிகள், டிவிகே அமைச்சர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியில்லன்னு சொல்லி தான் உங்கள நியமிச்சிருக்காங்க. அப்ப நீங்க இந்த கருத்தெல்லாம் இங்க இதுல பதிவிடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் சொல்லி, என்ன தப்பெல்லாம் நடக்குதோ அந்த தப்பெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்க. ஏன்னா, எப்படி சொல்றது? பூம் அப்படிங்கிறக்குள்ள உங்கள எல்லாத்தையும் உச்சாணியில கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க மக்கள். அவங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் சரியா செய்யணுங்கிறது தான் நான் சொல்ற விஷயம்.